ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஏஜஸ் அதுல இருந்து ஒரு சில சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். இஃப் ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஸோ இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதிடுவோம். ஸோ ஏ வந்து பியை விட வயசுல பெரியவர். அப்ப ஏ கிரேட்டர் தென் ஆர் பி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சி இஸ் ஓல்டர் தேன் பி பட் யங்கர் தேன் ஏ. இது வந்து என்னுடைய ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன சொல்றாங்க? சி வந்து பியை விட பெரியவர். சரிங்களா? பட் ஏயை விட சின்னவர். அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம்? ஸோ பியை விட கண்டிப்பா சி பெருசு, ஆனா ஏயை விட சின்னது. அப்ப தேர்ஃபோர் ஏ சி பி இந்த ஃபார்மேட்ல எழுதுறேன். சரிங்களா? இப்ப தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வருவோம். டி இஸ் யங்கர் தேன் இ அண்ட் பி. சரிங்களா? இபி ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்களை விட டி வந்து சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் பி இஸ் ஓல்டர் தேன் இ அப்படின்னா இய கம்பேர் பண்ணக்குள்ள பி வந்து பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன கிடைக்கும்? பியை விட இ சின்ன பையன், இய விட சின்ன பையன் வந்து யாரு? டி. அப்போ இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். சோ இதுல வந்து யாரு யங்கஸ்ட், யாரு சின்னவர், சின்ன பையன், இளையவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு பார்த்தாலே தெரியுது, டி தான் வந்து இளையவர். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். The present age of A and B are 4:5. After 5 years, they will be in the ratio 5:6. Then their sum of present age. இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் டேட்டாவும் ஃபியூச்சர் டேட்டாவும். இது ரெண்டுத்துக்குள்ள கேப் வந்து எவ்வளவுனா 5 இயர்ஸ். ஸோ பிளஸ். இப்போ இவங்களுடைய வயசு வந்து 4x 5x. சரிங்களா? ஃபியூச்சர்ல இவங்களோட வயசு என்னவா இருக்கும்? ரெண்டு பேருக்கும் 5 வயசு ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ இவங்களுடைய ரேஷியோ வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4x plus 5 divided by 5x plus 5. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 5/6க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 24x plus 30 which is equal to 25x minus 25. இப்போ therefore x is equal to 5. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயதின் கூடுதல். அப்ப தற்போதைய வயது வந்து என்னது? மொத்தம் 9x ஆட் பண்ணோம்னா அப்ப 9 into 5 45. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா the sum of ages of Rani and Mari is 14 years more than the sum of ages of Mari and Nancy. Find how many years Nancy is younger than Rani. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கோம், ஏஜஸ்ல ஒரு சில சம்ஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் வச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இது. ஸோ இதுல மொத்தம் 3 விதமான பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ராணிக்கு நான் 6ன்னு எடுத்துக்கிறேன், மாரிக்கு எம்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இவங்களுடைய வயசை நான் கூட்டிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்றேன்? மாரி பிளஸ் நான்சி இவங்களோட வயசை கூட்டிட்டு இதுல இருந்து கழிச்சோம்னா வரக்கூடிய வித்தியாசம் தான் 14 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஆர் பிளஸ் எம் மைனஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு 14. எம் வில் கேன்சல். மீதி எனக்கு என்ன இருக்கு? ஆர் மைனஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ ஆறுங்கிறது நான்சி, சாரி ராணி, என்னங்கிறது நான்சி. அப்போ ரெண்டு பேருக்குள்ள வயது வித்தியாசம் வந்து எவ்வளோ? 14. சரிங்களா? அப்போ நான்சி தான் சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? சிம்பிளா இது வந்து பார்த்தாலே தெரியுது, எனக்கு 14 வயசு வித்தியாசம் வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். அடுத்தது, தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தந்தை அருண் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து பாஸ்ட் டேட்டா, இது வந்து பிரசன்ட் டேட்டா. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 12 வருஷம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ அருணின் வயது தந்தையின் வயதில் பாதி. இப்ப தந்தையோட வயதை 2x எடுத்துக்கிறேன், அருணோட வயதை x எடுத்துக்கிறேன். ஏன்னா பிராக்ஷன்ல போடக்கூடாதுங்கிறத பத்தி நம்ம டீடைல்டா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். சரிங்களா? அதனால 2x x எடுத்துக்கிறேன். அப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயசு 2x மைனஸ் 12,
அருணோட வயசு எக்ஸ் மைனஸ் 12. சரிங்களா? பட் இந்த பாஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, தந்தையோட வயது அருணோட வயதை விட 3 மடங்குன்ட்டாங்க. 2x - 12 எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3 மடங்கா அருணுடைய வயது. therefore 2x - 12 which is equal to 3x - 36. அப்ப therefore x is equal to எவ்வளோ? 24. சரிங்களா? இப்போ அருணுடைய வயது கேக்குறாங்க. அருணுடைய தற்போது வயது வந்து என்னது? எக்ஸ். அப்போ 24 தான் சரியான பதில். சரிங்களா? சோ அடுத்த சம். 10 years ago, the ages of x and y were in the ratio of 3:1. The ratio of their present ages is 2:1. Then their present ages are. அப்போ இங்க வந்து எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாஸ்ட் டேட்டா அண்ட் பிரசன்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் எக்ஸ் ஒய். சரிங்களா? இப்போ இவங்க வந்து எந்த ரேஷியோல இருக்கு? 3x x அப்படின்ட்டு இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷம். சரிங்களா? அப்ப நான் 10 இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா கிடைக்கும் 3x + 10 x + 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுடைய பிரசன்ட் ரேஷியோ வந்து எவ்வளவு சொல்றாங்க? 2:1. அப்ப therefore 3x + 10 divided by x + 10 which is equal to 2/1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3x + 10 which is equal to 2x + 20. அப்ப x is equal to 10. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்திருக்காங்க? எக்ஸோட y கொடுத்திருக்காங்க. அடுத்தது y கொடுத்திருக்காங்க. அப்ப x வந்து எவ்வளவு? 3x. அப்ப 3 × 10 30. எக்ஸோட வயசு வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாரி இப்ப என்ன இருக்காங்கன்னா தற்போதைய வயது. தற்போதைய வயது 3x + 10. அப்போ 30 + 10 40. இவரோட வயசு வந்து எவ்வளவு இருக்கும்? 10 + 10 20. இப்ப 40 20 தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். தேங்க்யூ.